வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் கலாச்சாரம், பண்பாடு என பல்வேறு விதமான அடிப்படை விஷயங்களை கொண்ட நம்முடைய தமிழகத்தில் பல்வேறு விழாக்கள் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் கடவுளை மையமாக வைத்தும் மேலும் தங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்யும் சூரியன், கால்நடைகள், ஆறுகள் என பல்வேறு தரப்பிலான பல விழாக்கள் நம்முடைய தமிழகத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆண்டுதோறும் இந்த விழாக்களில் மக்கள் தங்களுடைய உறவினர்களோடு ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு குடும்ப திருவிழாவாகவும் பல்வேறு திருவிழாக்கள், பல்வேறு விழாக்கள் தமிழகத்தில் கொண்டாடப்படுகின்றன. அந்த வகையில் தற்பொழுது ஆடி 18, அதாவது ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படும் இந்த திருவிழா வருகின்ற 3ஆம் தேதி தமிழகம் முழுமைக்கும் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது. மேலும் தமிழகத்தின் ஒரு சிறந்த ஆறாக கருதப்படும் காவிரி ஆற்றை மையமாக வைத்து காவிரி ஆற்றின் கரை ஓரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவை உற்சாகமாகவும் விமர்சையாகவும் கொண்டாடி வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு இடங்களில் வறண்டு கிடந்த காவிரி ஆற்றில் தற்பொழுது கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீரின் வரத்தும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு வருகின்ற ஆடிப்பெருக்கு அன்று மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசும் அறிவிப்பு செய்திருக்கிறது. இந்த அறிவிப்பு தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் காவிரி ஆற்றின் நீர் வருகைக்காக மேலும் இந்த ஆடிப்பெருக்கை உற்சாகமாக காவிரி ஆற்றங்கரையோரத்தில் கொண்டாடுவதற்காகவும் தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆடிப்பெருக்கு பண்டிகையை கொண்டாட காத்திருக்கும் அந்த இடங்களில் மக்களுக்கு தேவையான வசதிகள் என்பது எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? காரணம், இந்த ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல இடங்களில் ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான மக்கள் கூட ஒரு இடத்தில் ஒன்று கூடி தங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்பது எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு பணிகள் என்பது எந்த அளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கடந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு திருவிழாவில் இருந்த நிலை என்ன? அதையும் தாண்டி இந்த ஆண்டு வர இருக்கக்கூடிய இந்த பண்டிகையின் பொழுது மக்கள் பாதுகாப்பிற்காக மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஆடி மாதம் 18ஆம் நாள் கங்கை, காவிரி உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் குளித்தால் பாவங்கள் போகும் என்பது ஐதீகம். ஆடி மாதம் முதல் பாதிக்கு பிறகு, அதாவது ஆடி 15 நாட்களுக்கு பிறகு சுபிட்சம் அதிகரிப்பதாக நம்பிக்கை. ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் தேதியன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தை குளிர வைத்து தானிய விருத்திக்கு வகை செய்யும் காவிரி தாய்க்கு சிறப்பு செய்யும் வகையில் காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்களுக்கு பல விதங்களில் பயன்படும் நதிகளுக்கு ஆடி மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக பொங்கி வரும் காவிரி அன்னையை வரவேற்கும் வகையில் பெண்கள் குழந்தைகளுடன் நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி மங்களகரமான பூஜைகள் செய்து ஆற்றில் தாங்கள் படைத்த பொருட்களை அர்ப்பணிப்பார்கள். இந்த வைபவங்கள் ஒகேனக்கல்லில் தொடங்கி பூம்புகார் வரை நீடித்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதியன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இதையடுத்து மேட்டூர் அணையில் உள்ள நீர் இருப்பு, மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கும் நீர்வரத்து ஆகியவற்றை கருத்தில் கொண்டு காவிரி பகுதி மக்கள் ஆடிப்பெருக்கை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் ஜூலை 27ஆம் தேதி முதல் ஆடிப்பெருக்கு தினமான ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்துவிடப்பட்டுள்ள 800 கன அடி நீருடன் கூடுதலாக நொடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடும் காவிரி நதிக்கரைகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. காவிரி கரையோரங்களில் அதிக மக்கள் கூடுவதால் ஏற்படும் அசம்பாவிதங்களை தடுக்க கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துதல், தற்காலிக முதல் உதவி முகாம்களை அமைத்தல் போன்ற நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகங்கள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஆடிப்பெருக்கு திருவிழா இன்னும் ஒரு வாரத்தில் கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கு பல இடங்களில் மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது உள்ளிட்ட பல விதமான தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கில்
பவானி ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழாவிற்கான என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, கடந்த ஆண்டு எப்படி இருந்தது என்பது உள்ளிட்ட பல தகவல்களை நம்மிடையே பதிவு செய்ய வந்திருக்கிறார் விவசாய சங்க தலைவர் திரு நல்லசாமி. மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் திருச்சியில் ஆடிப்பெருக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் என்பது எப்படி இருக்கிறது என்பது குறித்து கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான தஞ்சை பகுதியில் இந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவிற்காக மக்கள் எந்த வகையில் தயாராகி வருகிறார்கள் என்பது உள்ளிட்ட பல தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராபர்ட். மேலும் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆடிப்பெருக்கு விழாவிற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய நம்முடைய சென்னை செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தஞ்சாவூரைச் சேர்ந்த திரு ஜீவகுமார். முதலில் திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். வணக்கம் விஜயகோபால். இன்னும் ஒரு வாரத்துல ஆடிப்பெருக்கு திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கு. இப்போ மக்கள் இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக எந்த வகையில தயாராயிட்டு வராங்க? வணக்கம். அதாவது பொன்னி என்கிற கன்னி நதியான காவேரி தான் பருவமடைந்து சமுத்திரராஜனை தேடி செல்கின்ற விழாவாக ஆடிப்பெருக்குடைய ஐதீகம் சொல்லப்படுகிறது. அதாவது தான் பருவமடைந்து சமுத்திரராஜன் தேடி போற அந்த கன்னி தான் செல்கின்ற எல்லா வழியிலும் எல்லா நலங்களையும் வளங்களையும் வாரி கொடுப்பா அப்படிங்கறத அவங்க நம்பிக்கை. அதன் அடிப்படையில் பகுதியை சேர்ந்த மக்கள், அது திருச்சி மட்டுமல்ல, திருச்சி, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட காவிரி பாயும் அனைத்து பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா இந்த விழா முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு தாய்க்கு என்னென்ன சீர் பொருட்கள் வைப்பாங்களோ அந்த மங்கள பொருட்கள், அதாவது இலை போட்டு அதுல பழங்கள், பூ, காதோலை, கருவமணி உள்ளிட்ட பொருட்களை வைத்து காவிரி கரையில வைத்து அதுக்கு காவிரி தாய்க்கு மங்கள ஆராத்தி காட்டி வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதுமண தம்பதிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகத்தோட கலந்துக்குவாங்க இந்த ஆடிப்பெருக்கு விழாவில். ஏன்னு கேட்டா அந்த புதுமண தம்பதிகள் தான் அந்த திருமணத்தன்று போடுற அந்த மாலை உள்ளிட்ட பொருட்களை இங்க குளிச்சுட்டு அங்க அந்த மாலையை விட்டுட்டு இந்த இருவரும் சேர்ந்து நாங்க ரொம்ப நாள் கணவர் வாழணும், நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த காவிரி தாய் வழிபடுறது வழக்கம். அதனால இந்த ஆடிப்பெருக்கு விழாங்கிறது ஒரு முக்கியமான தமிழருடைய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், திருச்சி மாவட்டத்தில் என்ன ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இப்பதான் நேற்று தான் காவிரியில் தண்ணீர் திறக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கு அரசு. 6800 கனஅடி தண்ணீர் விடணும்னு சொல்லி 6800 கனஅடி தண்ணீர் வந்துட்டு இருக்கு. அதற்குள்ள வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் திருச்சி மாநகராட்சி சார்பில் ஒரு தற்காலிகமான ஒரு குட்டை மாதிரி அமைச்சிட்டு இருக்காங்க. இதுல தண்ணீரை தேக்கி இங்கு குளித்து வழிபடுற அளவுக்கு பண்ணிருக்காங்க. இந்த தண்ணீர் வந்தால்தான் இந்த உற்சாகம் பொங்குகிறதா இங்க உண்மையான நிலைமை. ஏமா தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். ஆடிப்பெருக்கு விழா வருகின்ற 3ஆம் தேதி கொண்டாடப்படுகின்ற நிலையில் இந்த மேட்டூரிலிருந்து அதிக அளவிலான தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தண்ணீர் வரவில்லை என்றாலும் கூட மக்கள் ஆடிப்பெருக்கை சிறப்பாக கொண்டாடுவதற்காக சிறிய குட்டை போன்ற அமைக்கும் பணிகளை திருச்சி மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது என்கின்ற தகவல் பதிவு செய்யப்படுகிறது. தஞ்சாவூரில் இருக்கும் எமது செய்தியாளர் ராபர்ட்டிடம் பேசலாம். வணக்கம் ராபர்ட். இப்போ ஆடிப்பெருக்கு விழா டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான தஞ்சாவூர் பகுதியில் எந்த அளவிற்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? நிச்சயமா ஹேமா, அதாவது டெல்டா பகுதியில் விவசாயிகளோட முக்கியமான, அதாவது தமிழ் ஆதித்தமிழரோட முக்கியமான விழாவாக இருக்கக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழக அரசு வினாடிக்கு 6000 கனஅடி திறந்து விடக்கூடிய இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று கூட இந்த அதாவது தஞ்சை திருவியாற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த படித்துறை பகுதியில் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஐயாரப்பர் கோயிலோட மிகப்பெரிய திருவிழா நடந்தது. இதற்கு கூட தண்ணி இல்லாத ஒரு நிலை இங்க இருந்தது. அதுக்காக உரை கிணறுகள் அமைத்து அங்க இருக்க காவிரி நதியை எதிர்த்து இந்த சாமிக்கு அபிஷேகங்கள் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாது நாளை, அதாவது வரக்கூடிய இந்த ஆடி 18 விழாவை முன்னிட்டு இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் மற்றும் புதுமண தம்பதிகளுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு குளம் மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அமைப்பின் மூலியமா வரக்கூடிய காவிரி தண்ணியை சேர்த்து வைத்து இந்த மக்கள் பயன்படுத்துறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதாவது வரக்கூடிய தண்ணீர், அதாவது தொடர்ச்சியான வறட்சியின் காரணமாக வரக்கூடிய தண்ணீரானது தாமதமானுச்சுன்னா அங்க இருக்க மக்கள் பயன்படுத்துறதுக்காக சிறிய ரக மோட்டார்கள் அமைச்சிருக்காங்க. இந்த மோட்டார்கள் மூலியமா பம்ப் செட் போல அமைத்து இதுல தொடர்ச்சியா அந்த பொதுமக்கள், அதாவது இந்த புதுமண தம்பதிகள் மற்றும் பொதுமக்கள் குளித்து இந்த ஆடி வழிபடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் ராபர்ட். ஆடிப்பெருக்கு விழா தமிழகம் முழுவதும் இன்னும் ஒரு வாரத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கிறது. மக்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல இடங்களில் கூடுகிறார்கள். இதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன என்பது உள்ளிட்ட பல தகவல்களை பார்த்து வருகிறோம். நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு நல்லசாமி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ ஆடிப்பெருக்கு விழா அப்படிங்கிறது காலம் காலமா நம்முடைய
மூதாதையர் இப்ப வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த விழா கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அதாவது தாயை வழிபடுவதற்கு சமம். நம்முடைய வாழ்வு வளம் எல்லாமே இந்த காவிரி ஆத்த நம்பிக்கை இருக்கு. முக்கியமான ஆறு காவிரி ஆறு தமிழ்நாட்டில். காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணநதி என மேவிய ஆறுகள் பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு. அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விழா. ஆடி 18 வெள்ளப்பெருக்கு வரும். வெள்ளப்பெருக்குல நீராடி வழிபடக்கூடிய மரபு பன்னெடுங்காலமா இருந்தது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. தற்போது மாறி போச்சு. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன்கொழிக்கும். வானத்திலே இருந்து வான்மழை பொழியாவிட்டாலும் இது உற்பத்தியாகக்கூடிய குடகு மலையில இருந்து கலக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினம் வரை நீர் நிறைந்திருந்தது. அது அன்னைக்கு நில. அதுக்கு பின்னாடி என்னாச்சு? கர்நாடகாவில் அணைக்கட்டுகள் கட்டினாங்க. ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, லட்சுமண தீர்த்தா, அர்காவதி, சொர்ணவதி, சிம்சா, கேஆர்எஸ். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா மேட்டூர், பவானி, அமராவதி, நொய்யல் இப்படிப்பட்ட அணைகள்லாம் கட்டப்பட்டது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவிரியினுடைய கரையில சொன்னாங்க, ஆழ்குழாய் கிணறு போட்டு அந்த காவிரி ஆத்துக்குள்ளேயே ஆழ்குழாய் கிணறு போட்டு தண்ணி எடுத்து தீர்த்தம் தெளிச்சுக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீராடிய காவிரி இன்னைக்கு தீர்த்தத்தை தொழிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. இருந்தாலும் நாம் அந்த விழாவை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். என்ன இருந்தாலும் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர்பாற்று. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் தேவாமிர்தம்ங்கிறது வான்மழை தான். அந்த வான்மழை தென்மேற்கு பருவமழை மூலமா இந்த காவிரி ஆத்து வழியா நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த தேவாமிர்தம், அந்த அமிர்தத்தை வழிபடக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஆடி 18 பண்டிகை. அது தொடர்ந்து நாம நடத்திட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பெருவிழாவா இருந்தது, இன்னைக்கு மங்கி போயிருக்கு. தொடர்ந்து பேசலாம் ஐயா. காவிரி ஆற்றை பொறுத்தவரை இதை மையப்படுத்தி ஆடிப்பெருக்கு விழா கடந்த பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் இந்த காவிரி ஆற்றங்கரையில் அந்த காலங்களில் இந்த காவிரி படித்துறை என்று சொல்லக்கூடிய 18 படிகளை கொண்ட படித்துறையில் 18 படிகளுக்கும் மேலாக தண்ணீர் நிரம்பி சென்று கொண்டிருந்த ஒரு காலமும் இருந்திருக்கிறது. அப்பொழுது பல வகையான கொண்டாட்டங்களை காவிரி கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த கொண்டாட்டங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மகிழ்ந்து வந்திருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு திருவிழா இன்னும் ஒரு வாரத்தில் கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து பல தகவல்களை பார்த்து வருகிறோம். தற்பொழுது நம்முடைய செய்தி அரங்கில் இருக்கும் திரு ஜீவகுமார் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ஜீவகுமார். ஆடிப்பெருக்கு திருவிழா தமிழகத்துல ரொம்ப உற்சாகமா இன்னும் ஒரு வாரத்துல கொண்டாடப்பட இருக்கு. இந்த திருவிழா எப்படி கலாச்சாரத்தோடும் பண்பாடோடும் இணைந்த ஒரு முக்கிய திருவிழாவாக பார்க்கப்படுது? வணக்கம்மா. இந்த ஆண்டு ஆடி 18 அதுக்கு தண்ணி ஆத்துல நிரம்ப வரும், கரை நிரம்ப வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட உருவாகி இருக்கு. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளில் ஆடி 18க்கு மோட்டர் பம்பு ஆழ்குழாய் கிணறு வச்சோம், உரை கிணறுகள் மூலமா தான் தண்ணி எடுத்து கொண்டாடினோம். பல ஆண்டுகளாக புதுமண தம்பதிகள் குறிப்பா அது ஒரு ஐதீகம், அது மூட நம்பிக்கைன்னு சில பேர் சொல்லலாம், சில நம்பிக்கை நல்ல நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஒரு தாலி மணிக்குண்டு, ஒரு 2 மணிக்குண்டு போட்டு போனவங்க அந்த ஆடி 18 அன்னைக்கு போய் காவிரியில குளிச்சு அது 4 மணிக்குண்டாக மாறும்னு சொல்லி அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளை இருக்கிறப்ப அது மாதிரி கேட்டு வளர்ந்துருக்கிறோம். அதாவது தொன்று தொட்டு நீங்க இப்ப இன்னைக்கு வேணா கபினி இருக்கலாம், ஹேமாவதி இருக்கலாம், ஹேரங்கி இருக்கலாம், கிருஷ்ணராஜா இருக்கலாம், லட்சுமண தீர்த்தம் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு அணை கல்லணை தான் இருந்துச்சு. குடகு மலையிலிருந்து ஓடி வந்த தண்ணி, பிறப்படுத்த தண்ணி, அது ஒரே ஒரு அணையாக இருந்தது. கரிகாலன் கட்டிய கல்லணை தான். அந்த அளவுக்கு தண்ணி நீங்க இப்ப ஜூன் 12ஆம் தேதி இப்ப நம்ம தண்ணி இப்ப திறக்கிறதா தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 12ஆம் தேதி அந்த முறைப்படி தண்ணி திறந்தா இந்த கரைகள் பூரா நிரம்பி வழிய வழிய எவ்வளவு தண்ணி ஓடுங்கிறத கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, வெள்ளை நுரை பெருக்கெடுத்து இந்த தண்ணி எப்படி செலவு செஞ்ச தண்ணி மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கும். இப்ப அந்த முறையில தான் அந்த நதிக்கரையின் ஓரத்தில் வளர்ந்தது நாகரிகம் சொல்றது மாதிரி கிட்டத்தட்ட அந்த பகுதிகள் பூராமே ஒரு செழிப்பாக பசுமையாக இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட மஞ்சள் நீராடி அன்னைக்கு எப்படி தமிழர்கள் கொண்டாடினாங்கன்னா, ஒரு பக்கம் இந்த பக்தர்கள் போய் கும்பிடுறது, அதே மாதிரி புதுமண தம்பதிகள் போறது, ஆடி 18க்கு புதுசா பலகாரம் பண்ணி பல விதமான கொழுக்கட்டை பண்ணி பச்சரிசி எல்லாம் வெள்ளம் போட்ட அரிசி எல்லாம் பண்ணி அது மாதிரி ஒரு கும்பிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட இந்த மாதிரி அந்த ஆரம்ப காலத்துல ஒரு கல்லணை மட்டும் இருந்து அதுக்கு பிறகு பல அணைகள் தடுக்கப்பட்ட பிறகு தண்ணி நமக்கு வர்றது குறைஞ்சிச்சு. குறைஞ்ச பிறகு ஆங்காங்கே இந்த மாதிரி மோட்டர் செட்டில் வச்சு நம்ம தண்ணி சாமி கும்பிட்டாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்பயும் கூட நமக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு மும்மடங்கு மகிழ்ச்சி. இப்ப திறக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இன்னைக்கு தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறது பக்தர்களுக்காகவும், 2வது குடிநீருக்காகவும் அறிவிச்சிருக்காங்க. 3வதாக கல்லணையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஏற்கனவே நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு போயிருக்கு. நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு போய் கிட்டத்தட்ட குறுவை சாகுபடிக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க. இந்த தடுப்பணைகள்ல தண்ணி தேங்குறதுக்கும்
அதே மாதிரி மின்சார காத்து ஆடி காத்து நிறைய அடிச்சு ஒயர் கம்பி மின்சார கம்பி எல்லாம் அருந்து போய் கிடந்துச்சு, டிரான்ஸ்பார்மர் எல்லாம் பழுதாகி இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு மின்சார உற்பத்தியும் பெருகுவதற்கு அந்த வகையில் ஒரு நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கு இது ரொம்ப வாய்ப்பா இருக்கும். அந்த முறையில ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் இந்த ஆடி 18 புதுமண தம்பதிகள், மூணாவது விவசாய தேவைக்கு இந்த தண்ணிங்கிறது ரொம்ப உபயோகமா இருக்கும். அந்த முறையில காவிரி டெல்டா விவசாயிகள் ரொம்ப உவகையோட வரவேற்கும். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காவிரி கரை பாதுகாப்பு முக்கியமான விஷயம். ஆனா பாதுகாப்புங்கிறப்ப காவிரி கரையில ஒரு 70% காவிரி கரை அது இந்த செங்கல் சூளைகள் வச்சு அந்த கரை வலுவிழந்து இருக்கு. நம்ம வந்து போர்ப்படை நடத்தினது. ஆடி 18 திருவிழா இன்னும் சில நாட்களில் விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. ஆடி பெருக்கு விழாவின் நோக்கம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி பல விஷயங்களை பார்த்து வருகிறோம். திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், கடந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழாவின் பொழுது அந்த பகுதிகளில் தண்ணீர் வரத்து எல்லாம் எப்படி இருந்தது? கடந்த ஆண்டு இந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவை மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க? அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமா கடந்த ஆண்டு மட்டும் இல்ல, தொடர்ச்சியா ஒரு 4 ஆண்டுகளாகவே வந்து காவிரியில வந்து நீர்வரத்துங்கிறது வந்து குறைவா தான் இருக்கு. குறிப்பா சொன்னா இந்த ஆடிப்பெருக்குங்கிறது வந்து தண்ணீர் வருமா வராதாங்கிற ஒரு ஏக்கத்துலதான் வந்து பொதுமக்கள் இருக்காங்க. இப்ப நம்ம அருகில வந்து பாரதி கிசான் சங்க மாநில துணைத் தலைவர் ஐயாக்கன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். கடந்த சில ஆண்டுகளா வந்து இந்த ஆடிப்பெருக்கு விழா எப்படி திருச்சியில கொண்டாடிட்டு இருக்காங்க? காவிரி நீர்வரத்து இருக்கு. காவிரி வந்து எப்போதுமே ஜீவநதியா இருந்தது. ஆண்டாண்டு காலமா காவிரியில இந்த ஆடிப்பெருக்கு கல்யாணம் ஆனவங்க காவிரியில வர வெள்ளத்துல குளித்தா தங்களுடைய குடும்பமும் வெள்ளத்துல நல்ல செழுமையா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த ஆடிப்பெருக்க வந்து ஆத்துல கொண்டாடி இருந்தாங்க. இப்ப வந்து இந்த கர்நாடகா வந்து 74க்கு அப்புறம் அங்க டேம கபினியை கட்டினதுக்கு அப்புறம் ஹேரங்கியை கட்டினதுக்கு அப்புறம் அங்க அணைகளை கட்டி தண்ணி தேக்கிட்டனால ஆடிப்பெருக்கு தண்ணி வர 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 குறைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த 3 ஆண்டுகள் ஏற்பட்டது வெள்ளத்தின் காரணமாக தண்ணி சுத்தமா வர்றதே இல்ல ஆடிப்பெருக்குக்கு. இந்த ஆண்டு இந்த ஆடிப்பெருக்குக்காக நாங்கள் போராடி மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டோம். நாங்க வந்து ஆடிப்பெருக்கு எங்க மேட்டூர் தண்ணியை திறந்து விட்டே ஆகணும்னு சொன்னோம். அதான் இப்ப ஒரு 6000 கனடி திறந்து விட்டுருக்காங்க. இந்த ஆண்டாவது திருச்சி காவிரியில் இருக்க எல்லா மக்களுமே ஆடிப்பெருக்கு காவிரியில குளிச்சு கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தமிழக சர்க்கார் திறந்து விட்டுக்காக வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆடிப்பெருக்குக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் நீங்க காவிரியில பண்ணு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஆடிப்பெருக்குக்கு வந்து எப்போதுமே கும்பல் நிறைய வந்து இப்ப ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டம் எடுத்துக்கிட்டா ஒரு 50,000 பேர் வருவாங்க. போலீஸ் பந்தோபஸ்து போட்டு பிரிச்சு விட்டு அவங்களை குளிக்க விடுவாங்க. ஆனா இந்த வருஷம் இதை வரலையும் தண்ணி வராதனால கார்பரேஷன்ல 2 பெரிய போரை போட்டு ஒரு 100 பைப்ல திறந்து விட்டுருக்காங்க காவிரி ஊத்து தண்ணி குளிக்கிற மாதிரி ஜனங்களுக்கு. அந்த நிலைமை மாறி ஆனா இயற்கையா அந்த இதுல இருந்து வருது இல்ல இப்ப தண்ணி குடகுமலையில இருந்து வருது இல்ல, அந்த இயற்கையான அந்த மூலிகை தண்ணி எல்லாம் வந்து அதுல குளிச்சாங்கன்னா மனிதனுக்குள்ள வியாதி எல்லாம் போகும். அந்த நிலைமை மாறி இன்னைக்கு போர் தண்ணியில குளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. மாற வேண்டும் என்று நாங்க நினைக்கிறோம். இந்த திறந்துட்டு இருக்க தண்ணி வந்து விவசாயத்துக்கு பயன்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, இது விவசாயத்துக்கே பயன்படாது. எங்களது பயிர்கள் தென்னை மரங்கள்லாம் ஆயிரக்கணக்கான மரங்கள் காய்ந்து விட்டது, மாமரங்கள் காய்ந்து விட்டது, ஆண்டு பயிரான வாழை கோரை எல்லாம் அழிஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் விட்டோம்னா இந்த தென்னை மரம் எல்லாம் தப்பிச்சுக்கும், மாமரம் தப்பிச்சுக்கும், பனைமரங்கள்லாம் கொஞ்சம் உசுர் இருக்கும். அந்த உயிர் காப்பாத்துக்கு தண்ணி தான் தண்ணியை ஒழிஞ்சு விவசாயம் இந்த 6000 கனடியில விவசாயம் பண்ணவே முடியாது. அதாவது ஏமா இந்த தற்போது திறந்து இருக்க வந்து தண்ணீர் வந்து ஆடிப்பெருக்கு விழாக்கு தான் பயன்படுவது தவிர்த்து விவசாயத்திற்கு பயன்படாதுன்னு விவசாயிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏமா தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். தஞ்சையில் இருக்கும் எமது செய்தியாளர் ராபர்ட்டிடம் பேசலாம். ராபர்ட், இப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க, கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆடிப்பெருக்கு விழாவின் போது எவ்வளவு மக்கள் அங்க ஒன்று கூடி திரண்டு அந்த விழாவை கொண்டாடினாங்க, என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருந்தது, அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமா ஹேமா, இப்ப நான் நிற்கக்கூடிய இந்த திருவையாறு புஷ்பமொட்ட படித்துறையானது அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கடந்த ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களால் நிரம்பி வழியும். அதாவது காவிரியில் வரக்கூடிய இந்த புது வெள்ளமானது இந்த உள்ள மக்கள் இறங்க முடியாத அளவுக்கு இந்த 18 படிகள் நிரம்பி ஓடிய நாட்கள்லாம் உண்டு. ஆனா கடந்த 4 வருடமாக இந்த காவிரி பிரச்சனை காரணமாக கால்நிலைக்க கூட தண்ணி இல்லாத ஒரு அவலமான சூழ்நிலை தான் இந்த காவிரி பகுதியில் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா இந்த இதே திருவையாறு பகுதி சிவகுமார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். கடந்த வருடம் இந்த காவிரியில எந்த அளவுக்கு தண்ணி மக்கள் பயன்பாடு எப்படி இருந்தது சொல்லு. கடந்த வருடம் இதே ஆடிப்பெருக்காக முதல்வர் அவர்கள் இதே மாதிரி ஆடி 18க்கு தண்ணி திறந்தாங்க. இந்த ஆடி 18க்கு தண்ணி திறக்கிறதுனால ஒரு பக்கம் புதுமண தம்பதிகள் வந்து வழிபட்டாலும் இறை வழிபாடாக இருந்தாலும் கூட இந்த காவேரி நதிக்கரையில இருக்கக்கூடியவர்கள் போர்வெல்ங்கிறது கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 30 அடி, அதிகபட்சம் ஒரு 70 அடி அளவுல போர் போட்டிருக்காங்க. இந்த போரெல்லாம் வந்து இப்ப தண்ணி வராம
அடிச்சா ஒரு 10 தடவை அடிச்சா ஏதோ கொஞ்சம் தண்ணி வர்ற மாதிரி, காத்து தான் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணி விடுவதனால போர்வெல் விவசாயிகளுக்கு பயன்படுது, குடிநீர்களுக்கு வீடுகளில் உள்ள கைப்பம்புகள் போன்றவற்றை அடிச்சு தண்ணி குடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த பூசப்படி துறையில வந்து கொண்டாடக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு விழா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஆடி அமாவாசை அன்னைக்கு நடைபெற்ற இந்த விழாவில் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தண்ணி நதியில பெரிய அளவுல போகும்போது இங்க குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு போவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாதனால இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு போர் அமைச்சு ஆயில் இன்ஜின் வச்சு அந்த ஆயில் இன்ஜின் மூலமாக காவேரி அந்த ஆற்றிலிருந்து கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் எடுத்து மக்கள் குளித்து வழிபடுகிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த ஆடிப்பெருக்குக்காக தமிழக அரசு இப்ப விடுகிற தண்ணீரை ஒரு 3ஆம் தேதி வரலையும் சொல்லி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து கொடுத்தாதான் ஒரு பக்கத்தில் வழிபாட்டுக்காக பயன்பட்ட மக்கள் சந்தோஷமாக வழிபட முடியும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட ஊர்களில் கிராமப்புறத்தில் சின்ன சின்ன தேர் செஞ்சு அந்த சப்பரத்தை எடுத்துட்டு போய் அந்த ஆத்து படித்துறையில வச்சுட்டு அங்க சூடம் கொளுத்தி பச்சரிசி மாவு போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தி வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விழா இது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஆண்டு ஆடிப்பெருக்குல இங்க நிறைய நூற்றுக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. இவங்களுக்கு அடிப்படை வசதிகளா என்ன செஞ்சிருந்தாங்க, நீங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த பகுதியை பொறுத்த அளவுல இந்த காவேரி ஆற்றின் பூசப்படி துறை என்பது இங்க இருக்கக்கூடிய தர்மபுர கட்டளை தம்புரான் சுவாமிகளும் இந்த ஆலயத்தினுடைய பராமரிப்பிலும் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி இந்த காவல்துறைகள் நல்லபடியான முறையில செய்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மேலும் இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த இவ்வளவு பக்தர்களும் இங்க வர்ற இடத்துக்கு இந்த பகுதிக்கு இந்த திருவையாற்று பகுதியை பொறுத்தளவுல எந்தவித தங்கும் வசதி யாரும் இல்ல. ஒரு ரொம்ப தூரத்திலிருந்து வர்றவங்க தங்கி காலையில வழிபட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதனால அரசு தங்கும் விடுதி பெரிய அளவில் இங்க கட்டி வைத்திருந்தால் எல்லா விதத்திலையும் வசதியா இருக்கும். அது தங்கி, ஏன்னா தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் தங்கி இருந்து காலையில தர்ப்பணம் பண்ணவோ அல்லது வழிபாடு பண்றதுக்கோ நல்லா இருக்கும்ங்கிறத கேட்டுக்கிறேன். தங்கும் வசதிக்கும் போக்குவரத்து வசதிக்கு ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டா சிறப்பா இந்த நிகழ்ச்சி பெரிய அளவுல இன்னும் மேன்மேலும் வளருவதற்கு சிறப்பாக இருக்கும். இது தமிழ் பண்பாடு நாகரிகத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு ஒரு தமிழக அரசு கடமையாயிட்டு செய்யணும். அதாவது இங்க திருவையாறுல இருக்கக்கூடிய இந்த புஷ்பகோட்டை படித்துறையில் அன்னைக்கு காவேரியில நீர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அளவுல போர்வெல் அமைச்சாவது இந்த தண்ணி வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தருவாங்க. ஆனா இந்த தண்ணியில தங்களோட வழிபாடு செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. இந்த மக்கள் தங்குறதுக்கான வசதிகள் இல்லைன்னு அதே மாதிரி திருவையாறுல இருக்கக்கூடிய வீதிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலான வீதிகள். அதனால இங்க அதிகமான அளவு போக்குவரத்து ரொம்ப நெரிசலான ஒரு பகுதியாகவும் இருக்கு. மக்களோட அதாவது சாலைகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை இருந்து வருது. இதனால அங்க அதிகமான அளவு போலீசார் நிலைமைகளும் அது மட்டும் இல்லாமல் சாலை வசதிகள் மற்றும் தங்கும் வசதிகளை மேம்படுத்தி தரணுங்கிறது இந்த பகுதிவாசிகளோட கோரிக்கையா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் ராபர்ட். தஞ்சை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக ஒன்று கூடுகிறார்கள். அவர்களுக்கான ஒரு தங்கும் வசதி, அதே நேரத்தில் அந்த பகுதிக்கு வந்து செல்லக்கூடிய போக்குவரத்து வசதிகளும் சிறப்பானதாக அமைந்தால் தங்களுக்கு நன்றாக இருக்கும் என்கின்ற கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். ஆடிப்பெருக்கு திருவிழாவிற்காக மக்கள் எந்த அளவுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அதே நேரத்தில் இந்த ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மக்கள் ஒன்று கூடும் இடங்களில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் மிக முக்கியமானதாக ஒரு இடமாக கருதப்படுவது மேட்டூர் அணை. இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் மேட்டூர் அணைக்கு பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து இந்த விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த பல தகவல்களை தருகிறார் எமது சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபு. கொண்டாடப்பட உள்ள ஆடிப்பெருக்கு விழாவை எவ்வாறு பாதுகாப்புடன் நடத்தப்படுவது என்பது குறித்து மேட்டூர் சார் ஆட்சியர் தலைமையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர், பொதுப்பணித்துறையினர் உட்பட அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் முடிவில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது ஆடிப்பெருக்கு விழாவை எவ்வாறு பாதுகாப்புடன் கொண்டாட வேண்டும் என்பது குறித்து துறை வாரியாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் போக்குவரத்து துறை சார்பில் சேலம் மாவட்டம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மேட்டூருக்கு வரும் அரசு பேருந்துகளாகட்டும் தனியார் பேருந்துகளாகட்டும் எந்தவிதமான போக்குவரத்து பாதிப்பும் இன்றி மாற்றுப்பாதையில் இயக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காவல்துறையினருக்கு
மேட்டூர் அணைக்கு ஆடி 18 அன்று லட்சக்கணக்கான மக்கள் வருவதால் இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்களிடம் செயின் பறிப்பு உள்ளிட்ட வழிப்பறி சம்பவங்களை தடுக்க கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது மேட்டூர் அணை பூங்கா, முனியப்பன் கோவில், காவிரி கரையோரம் உள்ளிட்ட பகுதிகளில் கூடுதலாக காவல்துறையினரை கண்காணித்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தீயணைப்புத் துறையினருக்கு மேட்டூர் தீயணைப்புத் துறையினரும் தெர்மல் தீயணைப்புத் துறையினரும் இணைந்து பொதுமக்கள் அதிகம் குளிக்கும் பகுதிகளில் உயிர்காப்பு கவசங்களுடன் அனைத்து உயிர்காக்கும் உபகரணங்களுடன் தீவிரமாக கண்காணித்து பணியில் ஈடுபட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒலிபெருக்கி மூலம் ஆழம் நிறைந்த பகுதிகள் குறித்து பொதுமக்களுக்கு அவ்வப்போது எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதோடு ரப்பர் படகு மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மீன்வளத்துறையினருக்கு நன்கு பயிற்சி பெற்ற நீச்சல் பழகிய மீன்வளத்துறையினர் தீயணைப்புத் துறையினரும் இணைந்து, அதாவது மேட்டூர் முனியப்பன் கோவில் பகுதி, மட்டம், புதுப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மூன்று குழுக்களாக பிரிந்து தேவையான உயிர்காக்கும் உபகரணங்களுடன் தீயணைப்புத் துறையினருடன் மீன்வளத்துறையினர் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்கள் ஏதேனும் நிகழும் பட்சத்தில் உடனுக்குடன் அவர்களை மீட்கவும் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பொதுப்பணித்துறையினருக்கு பொதுமக்கள் குளிக்கக்கூடிய இடங்களில், அதாவது ஆழம் நிறைந்த பகுதிகளை எச்சரிக்கும் விதமாக ஆங்காங்கே தடுப்பு வேலிகளை அமைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்ட நிலவரத்தை பார்த்தோம். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் பகுதியில் தற்பொழுது ஆறு வறண்டு காணப்படுவதால் அங்கே குளங்களில் ஆடிப்பெருக்கு நிலையை கொண்டாட இருப்பதாக அங்கிருக்கிற கருத்துக்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் கருணாநிதி. இன்னைக்கு தமிழக முதல்வர் ஆடிப்பெருக்கை கொண்டாடுவதற்காக மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 6000 கன அடி தண்ணீர் திறந்து விடுவதாக அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த தண்ணீர் என்பது திருச்சி வரையில்தான் வரும். ஆனால் திருச்சிக்கு கிழக்கே உள்ள, அதாவது தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு அந்த தண்ணீர் என்பது சேராது. இந்த நிலைமையில கடந்த 3 ஆண்டுகளாக ஆடிப்பெருக்கு என்பது ஆறுகளில் செய்ய முடியாத நிலைமையில தான் இந்த ஊர் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால ஆறுகளை செய்ய முடியலங்கிறதுக்காக திருவாரூர்ல, அதாவது திருவாரூர் நடுநாயகமாக இருக்கின்ற திருவாரூர் தெப்பக்குளமான கமலாலய திருக்குளத்துலதான் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விழாங்கிறது செஞ்சுக்கிட்டாங்க. இந்த திருக்குளத்திலையும் பாத்தீங்கன்னா இப்ப கடந்த 2 ஆண்டுகளாக தண்ணீர் விடப்படாம, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 2 அடி தான் தண்ணீர் இருக்கிறது. இதனால இந்த பகுதி மக்கள் இந்த ஆண்டு இந்த குளத்துல ஆடிப்பெருக்கு விழா செய்வார்களா என்பது நிச்சயமற்ற தன்மையாக இருக்கிறது. இதனால பாத்தீங்கன்னா பல பெண்கள் தங்கள் வீட்டில் உள்ள பைப்படியில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுகிறாங்க. அதனால தமிழக முதல்வர் அவர்கள் அதாவது இப்ப ஆடிப்பெருக்குக்காக 6000 கன அடி தான் தண்ணீர் திறக்கிறாங்க. எனவே இனி வருகின்ற காலங்களிலாவது ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுவதற்கு ஆறுகளை தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களிடம் கோரிக்கை இருக்கிறது. ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தின் பல பகுதிகளில் எப்படி கொண்டாடப்பட இருக்கிறது என்பது பற்றிய பல தகவல்களை பார்த்தோம். திரு நல்லசாமி அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்போ இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் பவானி கூடுதுறையிலும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கொண்டாடுவாங்க. இப்ப அந்த பவானி கூடுதுறையில கடந்த ஆண்டு எவ்வளவு மக்கள் கூடினாங்க, என்ன மாதிரியான வழிபாடுகள் நடந்தது, என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருந்தது? பவானி ஆறு காவிரி ஆறு சேரக்கூடிய இடம் தான் பவானி கூடுதுறை. அங்க சங்கமேஸ்வரர் திருக்கோயில் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடல் மாதிரி காவிரி காட்சி அளிக்கும். அங்க முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு இடம். அங்க பாத்தீங்கன்னா அந்த குறுகிய பகுதியா இருக்கிறதுனால கூடுதலான கூட்டம் வருவாங்க. அதை தக்க பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கணும். அதிகமா கூட்டம் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில அசம்பாவிதங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு ஒரு 6000 கன அடி தண்ணி விடுறதுனால ஓரளவுக்கு மக்கள் ஒரு 2 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஐயா. தற்பொழுது சென்னை செய்தி அரங்கில் இருக்கும் திரு ஜீவகுமார் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ஜீவகுமார், இந்த ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் பல இடங்கள்ல ஒன்று கூடுவாங்க. அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எந்த முறையில இன்னும் செய்யப்படணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆடி 18 ஆடிப்பெருக்குடைய வெற்றி இந்த 6 காவிரி ஆற்றங்கரையில மட்டும் இல்ல, காவிரி ஆறை சேர்ந்த ஒரு 36 ஆறுகள் இருக்கு. 36 ஆறுகள் 29,851 வாய்க்கால். காவிரி டெல்டாவில காவிரியுடைய துணை நதிகளாக 36 ஆறு 29,851 வாய்க்கால்கள். அதிலே ஏ சேனல், பி சேனல், சி சேனல் எல்லாருமே சேர்ந்து ஆடி 18 கொண்டாடக்கூடிய ஒரு விவசாயிகளுடைய உழவர்களின் விழாவாகவும் தமிழருடைய பண்பாட்டு திருவிழாவும் அது இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்ப திருவாரூர் பகுதியில நாகப்பட்டினம் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணி போய் சேர்றதுங்கிறது சிரமம். இந்த 6000 கன அடிங்கிறது போய் சேர்றது சிரமம். இருந்தாலும் எல்லா இடங்கள்லயுமே அங்காங்கே குளங்கள்ல, ஏரிகள்ல இது எல்லாமே இந்த ஆடி 18
எங்கெல்லாம் இப்ப கல்யாணங்கள் புது கல்யாணங்கள் நடக்குதோ அங்க புறாமே இதை கொண்டாடுறாங்க. அது முக்கியமான மங்களகரமான நிகழ்ச்சியா அது இருக்கு. இந்த சூழ்நிலையில மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல இப்ப குறிப்பா திருவையாறு போன்ற இடங்கள்ல இப்ப இந்த ஆண்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா தென்மேற்கு பருவமழை அதிகமா இருக்கு. அங்க கபினியிலேருந்து கிட்டத்தட்ட கபினி கரை உடச்சி விரிசல் விழுற அளவுக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த தண்ணி நிறைய வந்து சேரும். போன வருஷம் இதே நேரத்தில் 1 லட்சம் கனஅடி தண்ணி நமக்கு வந்துருந்துச்சு. அது மாதிரி தண்ணி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற சூழ்நிலையில திருவையாறு, ஸ்ரீரங்கம் முக்கியமான இடங்கள்ல காவல்துறையுடைய பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். அதே மாதிரி சிறப்பு பேருந்து வசதிகள் செஞ்சு தரணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போய் உழவர்கள், விவசாயிகள் எல்லாம் போய் நல்ல முறையில் காவிரி தாயை வணங்குவதற்கான ஏற்பாடுகள் நல்ல முறையில் செஞ்சு தரணும்னு எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு ஜீவகுமார். தற்பொழுது திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ அடுத்த வாரம் ஆடிப்பெருக்கு திருவிழா கொண்டாடப்பட இருக்கு. இப்போ சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா துறை வாரியான அலுவலர்கள் கூட்டம் நடத்தி என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஆலோசனை பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி திருச்சி மாநகராட்சி சார்பா ஆலோசனை கூட்டம் ஏதாவது நடைபெற்றதா? அதுல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என முடிவுகள் ஏதாவது எடுக்கப்பட்டதா? நிச்சயமா பொதுவாக பாத்தீங்கன்னா திருச்சி மாநகராட்சி சரி, மாவட்டமும் சரி, ஆடிப்பெருக்கு விழாவுக்கு முன்னாடி ஆடி அமாவாசை விழா வந்து மிக பிரசித்தி பெற்றது. இங்க இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க வந்து ஸ்ரீரங்கம் அம்மா மட்ட படித்துறத இப்ப நமக்கு இருக்கோம். இந்த அம்மா மட்ட படித்துறையில வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஒன்று கூடுவாங்க. கூடி தங்களோட முன்னோர்களுக்கு வந்து இந்த பித்ரு தர்ப்பணம் சொல்லி தர்ப்பணம் எல்லாம் கொடுப்பாங்க. அதற்காக வந்து ஏற்கனவே வந்து பல ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து செயற்கை ஆழ்துளை கிணறுகள் வந்து அமைத்து செயற்கை நீரூற்றுகள் மூலமா வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதன் மூலமா வந்து பக்தர்கள் குளிக்கவோ இது தொடர்ச்சியாக வந்து ஆடிப்பெருக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு தான். இதற்கு மேலாக வந்து அம்மா அந்த தண்ணீர்ல வழிபடணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த செயற்கை குட்டையை வந்து ஏற்படுத்த இப்போது முயற்சி பண்ணிருக்காங்க. வழக்கமாவே வந்து இந்த ஆடி அமாவாசையாகட்டும் ஆடிப்பெருக்காகட்டும் இதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் எப்பவுமே தயார் நிலையில் தான் இருப்பாங்க. இது வந்து கொண்டாடுறதுக்கும் அந்த பக்தருக்கு வேண்டுகிற சிறப்பு ஏற்பாடு செய்வதும் தயாராக தான் இருப்பாங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து அந்த அலுவலர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதே மாதிரி மாநகராட்சி கமிஷனர் தண்டபாணி தலைமையிலேயும் வந்து இதுக்கான ஆலோசனை நடந்திருக்கு. இது தொடர்ச்சி வந்து இந்த ஆடிப்பெருக்கு வந்து எவ்வாறு சிறப்பாக கொண்டாடலாம், அதுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து யோசிச்சிருக்காங்க. இந்த பகுதி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிக்கிற பகுதி வந்து அதிகமா சுழல் உள்ள பகுதி. இந்த பகுதியில் குளிக்கிற மக்கள் வந்து அடிக்கடி வந்து சிக்கி உயிர் வந்துருவாங்கிறதுக்காக தான் இந்த தடுப்பு வேலைகள் அமைச்சிருக்கு. அதை ஃபுல்லாவே இப்ப சீரமைச்சிருக்காங்க. இந்த தண்ணீர் வருவதற்கு முன்பாகவே இந்த ஏற்பாடுகள் தயாரா இருக்கு. இப்ப நம்ம அருகில வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஹேமநாதன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இந்த காவேரி படித்துறையில எந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும் நீங்க ஆசைப்படுறீங்க? இங்க எப்பொழுதுமே நல்ல தண்ணீர் தானாக வந்து கொண்டிருந்த காலத்துலலாம் அப்படியே தலை தட்டி முழுவதும் 18 படிகளும் நிரம்பி போகும். ஆனா இப்ப தண்ணீர் கடந்த ஆண்டுகளாக வராம இருந்தாலும் கூட போன ஆண்டு தண்ணீர் தானாக நிறைய வந்தது. அப்பொழுது சில பாதுகாப்பு குறைகள்லாம் இருந்தது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீயணைப்புத்துறை வலுவான நிலையில இருக்கணும். அதுபோல பாதுகாப்புல வந்து போலீஸ் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க அடிக்கடி திருட்டு சாதாரணமாவே போகும். அது கூட்ட நேரங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மகளிரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங் நடக்கும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு காவல்துறை மிக தெளிவான ஒரு பெரிய பாதுகாப்பு இங்க போடணும். அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா இப்ப 6000 கனஅடிங்கிறது பெரிய லெவல்ல வராது அப்படிங்கிறது இயற்கையா இருக்கக்கூடியது. ஏன்னா காஞ்சி கிடக்கிற பூமி இழுத்தும். இருந்தாலும் உரிய பாதுகாப்பை மாநகராட்சியும் காவல்துறையும் தீயணைப்புத்துறை செய்து மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்கள் விரும்புகிறோம். மற்றொரு சமூக ஆர்வலர் இவர் வையாபுரி இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், என்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்போ ஆடி 18க்கு வந்து தண்ணீர் வருது. ஆனா பொதுமக்கள் வந்து அதிக அளவுல கூடுறதுனால கண்காணிப்பு கேமரா அமைக்கணும். அதே போல வந்து மருத்துவ முகாம் அமைக்கணும். அது இந்த மாநகராட்சி செஞ்சிருக்கக்கூடிய இந்த பணிகள் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இதா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது வந்து தற்காலிகத்துக்கு செய்யப்பட்ட ஒரு இதா தெரியுது. மாநகராட்சி நிர்வாகம் வந்து இது பல மக்கள் வடநாட்டு பகுதியிலிருந்தும் இந்தியாவில் இருக்க அனைத்து பகுதியிலிருந்து வந்து இந்த சீரம் கோயிலுக்கு வரவங்க இந்த அம்மா மண்டலத்தில் குளிச்சுட்டு போனா ஒரு புனிதமான ஒரு விஷயம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆடி 18க்கு மட்டும் செய்யாம இது நிரந்தரமாக வந்து தமிழக முதல்வர் வந்து தனி கவனம் செலுத்தி இந்த அம்மா மண்டல படித்துறையில் வந்து ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் செய்து நல்ல ஒரு பணிகள் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குன்னு. அது ஏமா இந்த காவேரியில வந்து தொடர்ச்சியா வருடத்துல வந்து 7 மாதங்கள் வந்து கண்டிப்பா தண்ணி இருக்கும். அதனால வந்து இந்த பகுதியில வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு இல்லாம நிரந்தரமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கறத வந்து சமூக கருத்தா இருக்கு.
தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். காவிரி ஆற்றை பொறுத்தவரை திருச்சி பகுதியில் தொடர்ந்து 7 மாதங்களுக்கு தண்ணீர் இருக்கும். ஆகையால் தற்காலிகமான ஏற்பாடுகளை செய்யாமல் நிரந்தரமான ஏற்பாடுகளை, மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தமிழர்களின் கலாச்சாரமாகவும் அடையாளமாகவும் பார்க்கப்படும் ஆடிப்பெருக்கு விழா அடுத்த வாரம் கொண்டாடப்பட இருக்கிறது. மேலும் இந்த விழாவில் காவிரி கரையோரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய உறவினர்களை சந்தித்து மேலும் பல வகையான வழிபாடுகளை மேற்கொண்டு இந்த திருவிழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் ஓரிடத்தில் கூடும் பொழுது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். தஞ்சாவூரில் இருக்கும் எமது செய்தியாளர் ராபர்ட்டிடம் பேசலாம். ராபர்ட், இப்போ அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் ஓரிடத்துல ஒன்று கூடுவாங்க, அவர்களுடைய உறவினர்கள் எல்லாருமே சந்திச்சு மகிழ்வாங்க. இப்போ அந்த இடத்துல அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? இன்னும் தற்காலிக முகாம்கள், அதாவது மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேணும் அப்படிங்கறது அவங்க கிட்ட நிச்சயமா ஹேமா. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி தமிழர்கள் தங்களோட உறவினர்களை சந்திக்கிறதுக்கு ஆவலோட காத்திருக்க மாதிரி இங்க இருக்க விவசாயிகளும் காவிரியை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்திருக்காங்க. இந்த வகையில நம்ம டெல்டா மாவட்ட விவசாயியான திரு சுகுமார் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா தமிழோட பாரம்பரியமான திருவிழா. இது இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. இங்க என்ன மாதிரியான பாதுகாப்புகள் தான் நல்லா இருக்கும், விவசாயிகளுக்கு இந்த தண்ணீர் எந்த வகையில எல்லாம் பயன்படும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆடிப்பெருக்குங்கிறது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது விவசாயிகளுடைய பழமொழி வேற, விவசாய பழக்கம். அந்த ஆடிப்பட்டத்துல தேடி விதைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாசையில தண்ணி திறக்க சொல்லியிருக்க முதலமைச்சருக்கு நாங்க வரவேற்பு, விவசாயம் சார்பாக வரவேற்பு தெரிவிச்சுக்கிறோம். அது காவிரியில மட்டும் தண்ணி திறக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை 10,000 கனடிய தண்ணி திறந்து கொள்ளிடம், காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் எல்லா பகுதியிலையும் தண்ணி திறக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழக அரசு அறிவிச்ச 12 மணி நேரம் மின்சாரத்தினால கிட்டத்தட்ட 50,000 ஏக்கருக்கு மேல நாங்க நடவு பயிர் செஞ்சிருக்கோம். இப்ப நிலத்தடி நீர் 200 அடிக்கு மேல கீழே போயிடுச்சு. அதனால இந்த தண்ணி ஒரு வார காலத்துக்காவது எல்லா பகுதியிலையும் வந்தா இந்த நிலத்தடி நீர் நிச்சயம் அது விவசாயிகளுக்கு சாதகமா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இதே பகுதியை சேர்ந்த தமிழரசு இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். போன வருஷம் ஆடிப்பெருக்கு விழாவில் அங்க நிறைய மக்கள் கூடியிருந்தாங்க. தண்ணீர் குறைவா இருந்தாலும் அதை வழிபடக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. அந்த மாதிரி வரக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு என்ன மாதிரி வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சிவகுமார் அவர்கள் சொன்னது போல இங்கு தங்கும் வசதி மற்றும் இங்கே 50-100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இங்கு அதிக பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் இங்க திருவையாறுல குமிகிறார்கள். காசிக்கு அப்புறம் திருவையாறுன்னு சொல்றாங்க. அதனால இந்த திருவையாறு பகுதியில் தங்கும் விடுதி, சாலை வசதி பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு பைபாஸ் ரோடு, இது போன்ற சில வசதிகள் செய்தால் இந்த திருவையாறுக்கு மக்களுக்கு பெரும் வசதியாக இருக்கும். பக்கத்தில் இருந்து 100 கிலோமீட்டரில் இருந்து வருகின்ற மக்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆடியை முன்னிட்டு இந்த தண்ணீர் திறந்து விடும் முதல்வர் அவர்களுக்கு எங்கள் பகுதி விவசாயிகள் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது தமிழகத்தில், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக புனித நதியான கங்கையை விட புனிதமானது இந்த காவேரி அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கக்கூடியது. அதனால இந்த காவேரி படித்துறையில நீராடக்கூடிய பக்தர்கள் மற்றும் வழிபடக்கூடிய ஒரு எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனாலும் இந்த படித்துறையில வழிபடக்கூடிய மக்களுக்கு பொதுவான தங்கு விதிகள் ரொம்ப குறைவானதா இருக்கு. அது மட்டும் இல்லாத இந்த பகுதியில் சாலை போக்குவரத்துக்கு ரொம்ப மோசமான, அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய நாட்கள்லயே இந்த பகுதியில் அதிகமான போக்குவரத்து நெரிசலோட காணப்படும். அன்னைக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களால திருவையாறு நகரமே தம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாது இங்க வரக்கூடிய மக்களோட கழிப்பறை வசதிகள் ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு. இங்க ஒரே ஒரு கழிப்படம், அதாவது 4 வசதிகள் கொண்ட ஆண் பெண் கழிவறை ஒண்ணுதான் இருக்கு. இங்க வரக்கூடிய பக்தர்கள் தங்களோட வழிபாடுகள் மட்டும் இல்லாது கழிவறை தேவைகளையுமே இந்த ஆற்றில கழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது எல்லாத்தையும் மாற்றி அங்க வரக்கூடிய மக்களுக்கான போக்குவரத்தை ஒரு விரிவான போக்குவரத்து வசதி, அது மட்டும் இல்லாத தங்கும் வசதி, இங்க இருக்கக்கூடிய கழிப்பறை வசதி, தற்காலிக கழிப்பிடங்கள் அதிகமான அமைக்கணும் அப்படிங்கிற நிறைய கோரிக்கைகள் இந்த பகுதி மக்கள் வைக்கிறாங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். ராபர்ட், திரு நல்லசாமி அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்ப இந்த ஆடிப்பெருக்கு விழாவிற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாட இருக்காங்க. இப்ப மக்களுடைய பாதுகாப்பிற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், அவங்களுக்கு தேவையான என்னென்ன மாதிரியான அடிப்படை விஷயங்களை மாவட்ட நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது பல மாவட்டங்கள் வழியா வருது. சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், அப்புறம் டெல்டா மாவட்டங்கள்,
அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம். இந்த மாவட்ட நிர்வாகம் தான் முன்னேற்பாடா எல்லாம் செய்யணும். பெருசா இதுல பெரு வெள்ளம் வந்ததுன்னா அதை நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இந்த தங்கும் விடுதி அதெல்லாம் நடந்தாலும் இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆக அதெல்லாம் புதுசானி கட்டி ஒண்ணும் செய்ய முடியாது. வரக்கூடியவங்களை ஒழுங்குபடுத்தலாம். அங்க திருட்டு பெரட்டு இல்லாம ஓரளவுக்கு கண்காணிக்க வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு காவல்துறைக்கு, அரசுக்கு, வருவாய்த்துறைக்கு எல்லாம் இருக்கு. அதை ஒழுங்குபடுத்தி செஞ்சாங்கன்னா போதும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல 6000 கரடி திறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்காது. நீங்க 2013 பிப்ரவரி 19 கெசட்ல வெளியாச்சு காவிரி இறுதி தீர்ப்பு. அப்போ அதை அரசு நடைமுறைப்படுத்தி இருந்தால், அதற்கு பின்பு 2014 ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி தீர்ப்பு நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்த தண்ணி திறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணி வந்தா 40 லிட்டர் தமிழ்நாட்டுக்கு, 60 லிட்டர் அவங்களுக்கு அப்படிங்கிற நிலைமை இருந்திருந்தால் இன்னைக்கு ஜூன் மாதம் 10 டிஎம்சி கிடைச்சிருக்கும், ஜூலை மாசம் 34 டிஎம்சி கிடைச்சிருக்கும், அடுத்த மாசம் ஆகஸ்ட்ல 50, அடுத்து 40. இப்படி அந்த காவிரி இறுதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்த 6000 கனஅடி விட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி பார்த்து வருகிறோம். நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு ஜீவகுமார் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ஜீவகுமார், ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு காவிரி கரையோரங்களில் அதிக அளவிலான மக்கள் கூடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ அந்த மக்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளணும், அவங்களுக்கு தேவையான என்னென்ன அடிப்படை விஷயங்கள் எல்லாம் அன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் சிறப்பா செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம கரையில நிக்கிறவங்களுடைய பாதுகாப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதே சமயத்துல ஆத்துக்குள்ள குளிக்கிறவங்க அவங்களுடைய பாதுகாப்பு, நீருள்ள தரையில் இருக்கிற பாதுகாப்பு மாதிரியே தண்ணியிலையும் பாதுகாப்புங்கிறது தேவைப்படுது. அதாவது இப்ப குறிப்பா இது ஒரு பகுதி தான். திருவாரூர் நாகப்பட்டினத்துக்கு தண்ணி போயிச்சலனா கூட முதல்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒகேனக்கல் வரைக்கும் வந்துச்சு. கபினி கர்நாடகத்தில் இருக்கிற முதலையெல்லாம் அங்க ஒதுங்குச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த முதல்ல இவ்வளவு தூரம் வராது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, வெள்ளம் அடுத்து பெருக்கெடுத்து வரப்போ முதலை போன்ற இது வர சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு இந்த சுழல்ல நீர் சுழல் அங்கங்கேயும் இப்ப உதாரணமா கல்லணையில எல்லாம் சுழல்ல நீச்சல் அடிக்கிறப்ப சில பேர் இறந்து ஒவ்வொரு வருஷமும் இப்படி பரிச்சை ரிசல்ட் வரப்ப 10 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி தண்ணி வர சமயத்திலாம் நீச்சல் அடிக்க அங்க போறவங்க தற்கொலை பண்ணிக்கிறது இருக்கு. குறிப்பாக தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்புலையும் அந்த நிர்வாகம் கவனம் செலுத்தணும். அந்த சுழல்ல நீந்தாத அளவுக்கு அங்க நின்று தண்ணியில இறங்கி அந்த குளிக்கிறத ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த முறையில நம்ம ஒரு பாதுகாப்புங்கிறது 2 பக்கமும் பாதுகாப்பு செய்யணும். அதே மாதிரி குறிப்பாக இந்த ஆடி 18ங்கிறது தொடர்ந்து நமக்கு உற்சாகமாக ஒரு பகுதி மக்கள் மட்டும் இல்லாம மேட்டூர்ல ஆரம்பிச்சு அது கிட்டத்தட்ட மகேந்திரவல்லியில பூம்புகார்ல கடல்ல கலக்கிற வரைக்கும் 6 புறா தண்ணி போற அளவுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான தொடர்ந்து தண்ணி வர மாதிரி ஏற்பாட்டை அரசு செஞ்சு கொடுத்தா மக்கள் இன்னும் உற்சாகமா இருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் திரு ஜீவகுமார். திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க, ஆடிப்பெருக்கு விழாவை அவர்கள் உற்சாகமாக கொண்டாடணும் அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்திடம் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? இப்போ இங்க திரு ஜீவகுமார் அவர்கள் சொன்னாங்க, ஆற்றில் குளிக்கும் பொழுது அந்த சுழல்ல சிக்கி நிறைய பேர் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ மீட்பு குழுவினர்கள் அங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது எப்படி இருக்கு? அதே நேரத்தில் தீயணைப்பு வண்டிகளும் அங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கு. இப்ப அவங்க கிட்ட கேளுங்க என்னென்ன வசதிகள் தேவை. நிச்சயமா, அதாவது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அதிகமான நீர் சூழல் உள்ள பகுதி தான். இங்க பொதுவா பாத்தீங்கன்னா வழக்கமா ஆடிப்பெருக்கு அன்று பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுக்கு ஒரு அந்த ரப்பர் படகுல தீயணைப்பு துறையினர் உள்ளுக்கு ரோந்துல இருப்பாங்க. அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. மக்களை தடுத்துட்டே இருப்பாங்க உள்ளுக்கு குளிக்க விடாம. ஏன்னா ஏற்கனவே தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தடுப்பு கட்டைகளை மீறி யாரும் உள்ளுக்கு குளிக்கவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது போன்ற ஏற்பாடுகள்லாம் இங்க வழக்கமாக செய்யறது வழக்கம். இப்ப நம்ம அருகில் மக்கள் சக்தி இயக்கத்தை சேர்ந்த சண்முக சுந்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஸ்ரீரங்கத்தில் அந்த ஆடிப்பெருக்கு நடக்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? முதல்ல டிராபிக் ரெகுலேட் பண்ணணும். ஒன் வே டிராபிக் ஆக்கணும். இந்த அம்மா மண்டபத்துக்கு ரீச் ஆகுது ஒன் வே ஆக்கணும். அதுக்கு அடுத்த மாதிரி என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மற்றபடி காவல்துறை இவங்க எல்லாம் லைனா கையை கோத்துட்டு நின்னாங்கன்னா வர்றவங்க போறவங்க தனித்தனி லைனா போவாங்க. அதே மாதிரி இந்த சிறு கடைகள், இந்த பிச்சைக்காரங்க இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஒழுங்கு வச்சு இவங்க கிட்ட இப்ப பிச்சை போடுறதுக்கோ இல்ல காய்கறி இந்த ஜாமான்கள் வாங்குறதுக்கோ இவங்க எல்லாமே ஒரு ஒழுங்குபடுத்தி அவங்க வாங்க வர்றவங்களுக்கு ஒரு இடத்த விட்டு போறத நேரா ஆத்துக்கு வர்றவங்க வந்துட்டு திரும்பி வேகமா போற அளவுக்கு இது பண்ணணும். அதே மாதிரி வாகனங்களையும் ஒரு ஒழுங்குபடுத்தி விடணும்.
இந்த வகையில இவங்க செயல்பட்டாங்கன்னாக்கா இங்க கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம். பல இடங்கள்லயும் நம்ம இந்த கூட்ட நெரிசல்னால பல விதமான அசம்பாவிதங்கள் நடக்கிறத இங்க தவிர்க்க முடியும். ஆற்றுக்குள்ள என்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆற்றுக்குள்ள ஏற்கனவே இந்த தீயணைப்பு துறை அதிகாரிகள் இவங்க எல்லாமே மோட்டரைஸ் போட்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர இங்க ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னாக்க, பாலத்திலிருந்து குதிச்சு அவங்களோட வீர சாகசங்களை காமிக்கிற மாதிரி ஒரு பழக்கம் இருந்துகிட்டு இருக்குது. அது ரொம்பவே விரும்பி செய்யறாங்க. அதை பாக்குறதுக்காகவே அன்னைக்கு மாலையில ஒரு மிகப்பெரிய கூட்டம் இங்க கூடும். அந்த மாதிரி வீர சாகசங்கள் பண்ற நேரத்துல அதிகப்படியான தீயணைப்புத்துறை வீரர்கள் அருகிலேயே இருந்தாங்கன்னாக்க இந்த மாதிரி இதுல ஒரு அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்படும். சமயத்துல இந்த ஓடுற ட்ரெயின்ல கூட ட்ரெயின் மேல இருந்து குதிப்பாங்க. அந்த மாதிரி கூட எல்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு சமயம் வீர சாகசமா இருக்கும். இவங்களுக்கு எல்லாருமே பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னாக்க அவங்க சந்தோஷமாவும் இருப்பாங்க. அதே சமயம் பாதுகாப்பு பத்தின ஒரு நிறைவும் கிடைக்கும். அதுமா இப்ப நம்ம அருகில் இருக்க ஒரு கல்யாண சுந்தரம் சொன்னாரு, ட்ரெயின்ல இருந்து குதிக்கிறது கூட ரொம்ப உற்சாகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆடிப்பெருக்குங்கிறது திருச்சி மாவட்ட மக்களுடைய மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு திருவிழாவா இருக்கு. ஏமா தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி ஆடிப்பெருக்கை கொண்டாடுவது வழக்கம். அங்கே செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை பதிவு செய்கிறார் எமது ஈரோடு செய்தியாளர் மாக்குலகவன். ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரியாரும் பவானியாரும் ஒன்று கூடி அகன்ற காவிரியாக மாறி பாய்கிறது. இரு நதிகள் கூடும் இடத்தில் பூமிக்கு அடியில் இருந்து அமுத நதி கலப்பதாக ஐதீகம். இதனால் இதனை தென்னகத்தின் காசி என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கூடுதுறையில் ஆடிப்பெருக்கு அன்று ஈரோடு, கோவை, சேலம், திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடுவது வழக்கம். தற்போது ஆடிப்பெருக்கு விழாவிற்காக மேட்டூர் அணையிலிருந்து 6000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் இரு கரைகளிலும் கரை புரண்டு ஓடுவதால் கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. இந்த நிலையில வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பவானி கூடுதலில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் புனித நீராடுபவர்கள் சுழல் மற்றும் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதே சமயம் 20க்கும் மேற்பட்ட பரிசல்களில் நீச்சலில் கைதேர்ந்த வீரர்களும் தீயணைப்பு வீரர்களும் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள், அதாவது முக்கியமா மருத்துவ வசதிகள் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நெரிசலில் குழந்தைகள் காணாமல் போனாலோ அல்லது நகை, பணம் மற்றும் உடைமைகள் காணாமல் போவதை தடுக்க ஏராளமான பாதுகாப்பு பணியில போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. ஆடிப்பெருக்கு திருவிழா தமிழர்களின் கலாச்சாரத்தோடும் பண்பாடோடும் இணைந்த திருவிழாவாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தின் காவிரி கரையோர பகுதிகளில் பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தங்களுடைய உறவினர்களை சந்தித்தும் கோவில்களில் வழிபாடு நடத்தியும் காவிரி கரையோரங்களில் சமைத்து சாப்பிட்டும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் காவிரி கரையோரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவதால் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மாவட்ட நிர்வாகங்களின் கையில்தான் இருக்கிறது. பல மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கன்று ஒன்று கூடும் மக்களின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் காவிரி கரை ஓரங்களில் அனைத்து மக்களும் பக்தர்களும் ஒன்று கூடுவதால் அந்த கரை ஓரங்களில் அவர்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்த அதிக அளவிலான காவல்துறையினரை நியமிக்க வேண்டும். மேலும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் திருட்டு, கொள்ளை சம்பவங்கள் நடக்க அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் அங்கே வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பக்தர்களை கண்காணிக்க அதிக அளவிலான கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும். மேலும் பல மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதால் அங்கே தற்காலிகமான ஒரு மருத்துவ முகாம் அமைக்கப்பட வேண்டிய வாய்ப்பும் இருக்கிறது. மேலும் பல முதியவர்களும் குழந்தைகளும் அங்கே பங்கெடுத்துக் கொள்ள இருக்கிறார்கள். மேலும் ஆறு என்று வரும்பொழுது பல பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதில் ஒரு சில அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க நீச்சல் தெரிந்த மீட்பு குழுவினரும் தேவை என்கின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்த மேலும் ஒரு சில தீ உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் அங்கே தீயணைப்பு வண்டிகளும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே விடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாட மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளை
நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சியிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் விஜயகோபால், தஞ்சையிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் ராபர்ட் மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு நல்லசாமி மற்றும் திரு ஜீவகுமார் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.